கிரெடிட் கார்ட்ஸ், இன்சூரன்ஸ், பிஎல், மெடிக்ளைம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், எஃப்டிஸ்லாம் அதிகமாக கஸ்டமரை பிடிச்சி டார்கெட் அச்சீவ் பண்ணி இந்த வருஷத்தோட பெஸ்ட் எம்ப்ளாயி ஆஃப் த இயர் அவார்டு வாங்க போகிறது சோலமன் போரூர் பிரான்ச், ரிஷி டி நகர் பிரான்ச், ஷாருக் அண்ட் விஷாக் தாம்பரம் பிரான்ச். இவங்க எல்லாருமே 5 days கோவா ட்ரிப் வின் பண்ணியிருக்காங்க. Give them a big hand. மற்றவங்களும் இவங்கள மாதிரியே எல்லா ப்ராடக்ட்லையும் டார்கெட் அச்சீவ் பண்ணணும். சார், பல பேர் கிரெடிட் கார்டு வேணான்னு சொல்கிறாங்க சார். டார்கெட் அச்சீவ் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முத்தழகன் தம்பி, கஸ்டமரை பொறி வச்சு பிடிக்கணும். வெறும் பொறி வச்சா எலி மாட்டாது. அதை வடையும் வைக்கணும். வடையா? உன் அண்ணன் தம்பி கூட உன்னை நம்பி வட்டி இல்லாம 50 நாளைக்கு கடன் கொடுப்பானா? எங்க பேங்க் கொடுக்கும் சொல்லு. கிரெடிட் கார்டு வாங்கிக்கிங்க சார். தேவைப்பட்டா யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா ஓரமா போட்டு வைங்கன்னு சொல்லு. கண்டிப்பா வாங்கிக்கோ. 50 நாளில் பணத்தை திரும்ப கட்டலைன்னா 36% வட்டி, வட்டிக்கு வட்டி, கடன் 3 மாசத்துல டபுள் ஆகிடும். இதெல்லாம் சொல்ல வேணாமா சார்? இந்த டையை நாங்கள் எதுவும் கட்ட சொல்கிறோம் தெரியுமா? டீசெண்டாக இருக்க? இல்லை, தப்பி தவறி கூட உண்மை வெளியில் வராமல் இருக்க. பொய் சொல்லணுமா சார்? நாம் ஒன்றும் பொய் சொல்லியா தம்பி, ஜஸ்ட் உண்மையை முறைக்கிறோம், அவ்வளோதானே. தப்பு இல்லையா சார்? தப்பு இல்லை நினைச்சா சம்பளம் வாங்கலாம். நீ சத்தா உன் குடும்பத்தை யார் காப்பாத்துவா? இன்சூரன்ஸ் போடுன்னு நாம கேட்கும் போது இன்னொரு மனுஷன் காப்பாத்துவான்னு சொல்ற நிலைமை வர வரைக்கும் நாம இன்சூரன்ஸ் விற்கல. பணம் இல்லாம உன்னை நாய் கூட மதிக்காதுன்ற நிலைமை இருக்கிற வரைக்கும் லோன், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எல்லாம் விற்கல. ஆல் தி பெஸ்ட். பிரேம், இந்த பையனை தூக்கி வேற ப்ராடக்ட்ல போடு. அதுலயும் பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா தூக்கிடு. எஸ் சார். கோவா ட்ரிப் இன்சென்டிவ்ஸ், கிஃப்ட் கூப்பன்ஸ் மாதிரி நிறைய ஈசாப்ஸ் ஆஃபர் பண்ணு. அப்பதான் நம்ம டார்கெட் ரீச் பண்ண முடியும். டன் சார். டார்கெட் சாவடிக்கிறாங்க.